இந்த சனியை முடிச்ச ஈவரா என்ன சொல்லுது தெரியுமா? தான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க? அது மட்டும் இல்ல, நாகம்மை இறக்கும் போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு, எழுதுறாரு. எழுதும் போது என்ன சொல்றாரு? நான் பெண் விடுதலையை பத்தி, பெண் சுதந்திரத்தை பத்தி பிரத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன். ஆனா நான் நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல. நாகம்மை இறந்துட்டா, நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன். பெண் விடுதலை பிரத்தையருக்கு அகத்துல கிடையாது, வீட்டுக்குள்ள கிடையாது, நாகம்மை கிடையாது. இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிற்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கருப்பப்பைய அறுத்து எரி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க. ஆமா ஆமா, எதுக்கு சனியே? அந்த அம்மா அப்பதான் அறுத்து போட்டிருந்துச்சுன்னா இல்லங்க, ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு, மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயர நிதி, இளவு நிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கற்பப்பையாரு தெரியணுமா?